அமிர்தகுமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தமிழையும் தமிழனையும் வணங்கி நான் உரையை தொடங்குகின்றேன். நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுடைய மாநில கலந்துரையாடல் மற்றும் கருத்துருவாக்கு கூட்டத்திற்கு துவக்க உரையாற்றிய நாகியுடைய தேசிய தலைவர் மருத்துவர் அனுராதா சுனில் அவர்களே, அப்துல் ஹமீத் வந்திருக்காரு, அப்துல் ஹமீத் வந்திருக்காரு. நேற்று ஆக்சிடென்ட் நாங்களே பரவாயில்லையா? சரி. முன்னதாக வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று தனது வரவேற்பை நிறைவு செய்திருக்கின்ற நேஷனல் தேசிய பொருளாளர் திரு அப்துல் ஹமீத் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் சேர்மன் ஆஃப் கேவிகே மரியாதைக்குரிய மிஸ்டர் ரமேஷ் அவர்களே, கீனோட் ஸ்பீச் ஆத்தர் அண்ட் சிஇஓ எமரால்ட் பப்ளிஷர்ஸ், முன்னாள் ரோட்டரி சங்கத்தினுடைய கவர்னர் மரியாதைக்கு போட்டதற்குரிய டாக்டர் ஒளிவண்ணன் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர் கலந்து கொண்டு தனது அனுபவங்களை எல்லாம் எடுத்துக்கூற இருக்கின்ற எம்எஸ்எம்இனுடைய உதவி இயக்குனர் மரியாதைக்குரிய கிரண் தேவ் அவர்களே, மற்றும் சிறப்பு அழைப்பாளர் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் கௌரவிக்க வருகை தந்திருக்கின்ற மிஸ்ஸஸ் விக்னேஸ்வரி முத்து அவர்களே, மிஸ்ஸஸ் கமலிகா காமராஜர் அவர்களே, மிஸ்டர் வேல்முருகன் அவர்களே, மிஸ்டர் பெஞ்சமின் அவர்களே, டாக்டர் ஜெகதீசன் அவர்களே, மற்றும் திரளாக வந்து கலந்து கொண்டு சேர்ப்பித்திருக்கின்ற என்ஜிஓனுடைய முக்கிய நிர்வாகிகளே, இன்னும் சொல்லப்போனால் இந்த கூட்டத்திற்கு நான் வருவதற்கு காரணமே என் இனிய நண்பர் லாலா மாரியப்பன் அவர்கள்தான். அவர்களும் அரசு பணியாற்றுகிற நேரத்தில் எங்கள் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருந்த காரணத்தினால் அவர்தான் என்னை இந்த இடத்திற்கு அழைத்தார்கள். அதன் பிறகு அப்துல் ஹமீத் அவர்கள் அழைத்தார்கள். ஆகவே திரு லாலா மாரியப்பன் அவர்களே, தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தினுடைய மாநில பொருளாளர் திரவியத்தாமா அம்மாள் அவர்களே, மற்றும் தமிழ்நாடு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையினுடைய மாநில நிர்வாகி இசக்கிப்பன் அவர்களே, மற்றும் திரளாக கலந்து கொண்டு சேர்ப்பித்திருக்கின்ற முக்கிய என்ஜிஓனுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். மேடம் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து தமிழ்நாடு என்ற காரணத்தினால் எனக்கு தனி பாசம் உண்டு என்று சொன்னார்கள். நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்ற நோக்கமே இந்த பாசத்திற்காக தான் என்பது யதார்த்தம். அதே போல இல்லாமல் எனக்கு தமிழே பெருசாக பேச வராது என்று சொன்னார்கள். நமக்குள்ள ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் தெரியுமா? தமிழ்நாட்டை தாண்டிட்டனால, ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே 4 வார்த்தை இங்கிலீஷ் நல்லா பேசினாதான் நம்ம நிறையா படித்தவர்களாக மற்றவர்கள் உணர்வார்கள் என்று பேசுகின்ற காலத்தில் ஒரு மருத்துவராக படித்துவிட்டு, இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முழுவதும் உள்ள வெளிநாட்டு சென்று லண்டன் நினைக்கிறேன், லண்டனில் சென்று ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வந்தாலும் இன்னும் முழுமையாக தமிழையே மறக்காமல் சிறப்பாக அர்ப்பணிப்புடன் பேசியது உண்மையிலேயே எனக்கு மகிழ்வாக இருக்கிறது. எங்க நம்ம என்று நல்லா சொல்லிட போறாங்க முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னா வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. என்னுடைய பேச்சை நீங்க முழுமையாக கவனிங்கள் என்று அர்த்தம்.
நான் இங்கிலீஷ் பேச போறேன், தமிழ் எனக்கு பெருசா வராது சொல்லி நோக்கம் வேற ஒன்றும் இல்லை. நான் இடையில் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் நான் சிறப்பாக பேசுவேன் என்று சொல்வதற்காகத்தான் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே அற்புதமாக பேசினார்கள். எனக்கு ஒரு சந்தோஷமா நிகழ்வு நான் முன்னே பார்க்கறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மருத்துவர் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். வேற ஏதாச்சும் மருத்துவம் தான் கொச்சிக்காது, யாருக்கு வாய்ப்பு இல்லை, மேடம் மட்டும் தான் நினைக்கிறேன். பொதுவாக நம்ம கிராமத்தில் பார்த்துருக்கோம். மருத்துவர் எப்படி பார்ப்போம்? மிகப்பெரிய மருத்துவமனை கட்டி 24 மணி நேரம் உழைப்பதற்கு இல்லை, ஊதியத்தை ஈட்டுவதற்காக. இரவு தூக்கம் கூட இருக்காது. 2 மணிக்கு பார்த்தா சர்ஜரி பண்ணிட்டு இருப்பாங்க, 4 மணிக்கு பார்த்தா காலைல சர்ஜரி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இருப்பவர்களின் மத்தியில் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சமூக சேவை செய்வது மட்டுமே என்ற நோக்கம் என்ற அடிப்படையில் அவருடைய பணி இருக்கிறது என்பதை உண்மையிலேயே நான் சந்தோஷம் நிகழ்வாக பார்க்கின்றேன். அதே போல எங்கள் சங்கத்தை பற்றி மேடம் அப்படியே கொஞ்சமாக அப்படியே டச் பண்ணிட்டு போனாங்க. அது எனக்கு என்ன சந்தோஷம் கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் ஆங்கில ஆட்சி காலத்தில் அடிமைப்பட்டு இருந்த காலத்தில் அரசர்களுக்கான 2 விதமான ஊதியம் பெறுகின்ற காரணத்தினால் இந்த ஊதியத்தை அனைவரும் சமமாக பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டின் இந்த நீதி கட்சியினுடைய தலைவர்களால் முதலில் இன்னும் சொல்லப்படால் இந்தியாவிலேயே முதல் சங்கமாக தோற்றுவிக்கப்பட்டது எங்களுடைய சங்கம். இந்தியாவிலே முதல் சங்கம். இது ஏறக்குறைய 105 ஆண்டுகள் ஆகுது. 1920 ஆரம்பிக்கப்பட்டு 12 தொடங்கறதுக்கான முயற்சி எடுத்தாங்க. அதன் பிறகு 1920 முறையாக தொடங்கப்பட்டது. 1924 தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். ஏறக்குறைய தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 101 வருஷம் சங்கம் ஆரம்பித்து ஏறக்குறைய 105 வருடங்கள் ஆகிறது. நீங்க மேல சொல்லப்போ சொன்னாங்க, நமக்கெல்லாம் மற்றவர்களுக்காக உழைப்பதற்காக தான் நம்மளா இருக்கும். நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு எங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல தொடர்பு, நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. என்ன காரணம் எனில், நீங்கள் எல்லாம் சமுதாயத்தில் அடித்தட்டு மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களான பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தான் உங்கள் சேவை மிக அதிகமாக இருக்கும். எனக்கும் தெரியும் உங்களுடைய சேவை இந்த கம்யூனிட்டிக்கு தான் அதிகமாக இருக்கும். அதே போல சமுதாயத்தில் இருக்கின்ற மிக உயர்ந்த பதவியான டெப்டி கலெக்டர் டிஆர்ஓலேருந்து கீழே இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் வரை இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சங்கம் எங்களுடைய சங்கம். ஆகவே உங்களுக்கும் எங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இதையெல்லாம் விட இன்னொரு நெருங்கிய தொடர்பு என்னவெனில், உங்களை என்ஜிஓ என்று தான் நீங்க ஒன்று வேணாம். உங்க ஊர்ல போய் கேளுங்க, ராஜசேகர்னு வச்சுங்க, யார் என்ஜிஓ ராஜசேகர்னு கேட்பாங்க. இந்த பட்ட பேர் வந்துடும். ஒரு மாட்டு பண்ணை வச்சு யார் வச்சுங்க, மாட்டு பண்ணை ராஜசேகர்னு கேட்பாங்க. கிராமத்தில் நம்ம பார்த்துருப்போம். இப்படி நமக்கு பட்ட பேர் வந்துடும். அரிசி மண்டி வச்சிருக்காரு, அரிசி மண்டி அவரான்னு கேட்பாங்க. இப்படி பேர் நமக்கு படையிடும். இப்போ என்ஜிஓ என்ற பெயர் உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்பதை மாற்று கருத்தில். எங்கள் சங்கத்திற்கும் பெயர் என்ஜிஓ சங்கம். தமிழ்நாடு கவர்மெண்ட் அபிஷியல் யூனியன் டீயை விட்டுருவோம். முன்னாடி ஒரு காலத்தில் நான் கவர்மெண்டல் நான் கஸ்டட் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் என்பதை அது டிஎன்ஜிஓயாக மாறிவிட்டது 79. முன்னாடி சங்கத்தில் கெஸ்டட் ஆபீசர் இருக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணாங்க, 79 எல்லாரும் இருக்கலாம், ஏ கிரேட் ஆபீசர் ஐஏஎஸ் ஆபீசர் மட்டும் தான் சங்கத்தில் இருக்க முடியாத அடிப்படையில் மற்றவர்களாக இருப்பதற்காக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இந்த சங்கத்திற்கு இன்னும் என்ஜிஓ சங்கம் என்ற பெயரில் தான் இதுவரை புழங்கப்பட்டு வருது. இன்னும் சொல்லப்படால் நீங்க போய் செக்ரட்டரியில் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ஜிஓ சங்கம் என்றாதான் எங்களுக்கு தெரியும். ஆகவே பெயரிலும் உங்களுடைய சேவையிலும் நிச்சயமாக நாம் இருவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை மாற்று கருத்து இல்லை. பொதுவாகவே இப்ப சேவைகள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. சமூக சேவைகள் உண்மையிலே ஏதாவது உண்மையை சொல்ல நம்மளாம் தெரியணும்ல, சமூக சேவைகள் மிகவும் குறைந்து போயிருக்கிறது. நான் மேல் மேல செல்ல செல்ல சேவைகளுடைய தரம் குறைந்து வருகிறது. என்ன காரணம்னா, இப்போ அப்படியே ரோட்ல போயிட்டே இருக்கும். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு விபத்து, ஆக்சிடென்ட் அடிபட்டு கிடக்காரு. அவரை காப்பாற்றுகின்ற எண்ணம் ஒரு சிலர் தவிர மற்றவர்களுக்கு இல்லை. என்ன செய்வோம், நம்ம உடனே போய் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுப்போம். இந்த கலாச்சாரம் எப்படி வந்திருக்கிறது என்றால், அந்த சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் இந்த கலாச்சார மாற்றங்களை ஏற்பட்டுவிட்டது. அரசு கூட ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க, நம்மை காக்கும் 48 ஒரு திட்டம். திட்டம் நான் தெரியுமா உங்களுக்கு?
ஒரு விபத்து நடந்து 48 மணி நேரம் வரைக்கும் நீங்க தனியார் ஆஸ்பத்திரியில் கூட சேர்க்கலாம். முன்னாடிலாம் நீங்க இப்போ பொதுவாகவே விபத்து நடந்துச்சுன்னா யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? எதுக்கு தேவையில்லாத போலீஸ் கேஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ மருத்துவமனை சேர்த்தா போதும். இன்னொரு சிறப்பு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க. மருத்துவமனையை கொண்டு முதல் சேர்க்கிறவங்களுக்கு 5000 ரூபாய் பணம் தர சொல்லி கவர்மெண்ட். இந்த 48 மணி நேரமும் அவரை தனியார் மருத்துவமனையை வச்சு இந்த செலவை அரசு கொடுக்குது. நம்மை காக்க 48 பேர். ஆனால் இதெல்லாம் எதற்காக நோக்கி போயிட்டு இருக்குன்னா, அந்த விபத்து ஏற்பட்டு விட்டால் அது போய் செல்ஃபி எடுக்கின்ற நிலைமை மோசமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். தான் நம்ம சேவைக்கு அரசு காசு கொடுத்து நம்மளை சேவை செய்ய வைக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை யதார்த்தம். முன்னாடி பழைய காலத்து வீட்டெல்லாம்